தீபாவளி பண்டிகையை முடித்து பணியில் சேர சொந்த ஊரான தேனியிலிருந்து சென்னைக்கு வந்த ஆயுதப்படை காவலர் மாயமானதாக புகார்களிக்கப்பட்ட நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆயுதப்படை காவலர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா? தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 25 வயது ஆனந்தன். இவர் பரங்கிமலை ஆயுதப்படை பிரிவு காவலராக கடந்த 8 மாதங்களாக பணியாற்றி வந்துள்ளார். இவர் மனைவி சத்யபிரபாவுடன் பரங்கிமலை நசரத்புரத்தில் வாடகை வீட்டில் குடும்பத்தோடு இருந்து வந்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மனைவியுடன் தேனிக்கு சென்ற அவர் மனைவியை தேனியிலேயே விட்டுவிட்டு இவர் மட்டும் கடந்த 2ஆம் தேதி சென்னைக்கு திரும்பினார். இந்த நிலையில் சத்யபிரபா தனது கணவர் ஆனந்தனுக்கு பலமுறை போன் செய்தும் அவர் எடுக்காததால் சந்தேகமடைந்து நேற்று முன்தினம் சென்னை திரும்பி அவரது வீட்டின் கதவை திறந்து உள்ளே பார்த்தபோது கணவரின் செல்போன் மற்றும் பர்ஸ் உள்ளிட்டவை வீட்டில் இருந்திருக்கிறது. இதனால் பதற்றமடைந்த மனைவி ஆயுதப்படை பிரிவில் தொடர்பு கொண்டு கணவரை பற்றி கேட்டபோது 2ஆம் தேதி முதல் ஆனந்தன் பணிக்கு வரவில்லை எனவும் எந்த தகவலும் சொல்லவில்லை என்றும் கூறியுள்ளனர். இதனால் பயந்து போன மனைவி தனது கணவரை கண்டுபிடித்து தரும்படி பரங்கிமலை காவல் நிலையத்தில் புகார்களித்துள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் நேற்று காலை துறைமுகம் பகுதியில் அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவரின் உடல் கரை ஒதுங்கியுள்ளது. துறைமுகம் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உயிரிழந்தது யார் என விசாரணை மேற்கொண்டு வந்தனர். துறைமுகம் போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த நபர் மாயமான ஆயுதப்படை காவலரான ஆனந்த் என்பது தெரிய வந்துள்ளது. காவலர் ஆனந்த் உயிரிழந்தது எப்படி, அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து பூக்கடை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். உடற்கூறு பரிசோதனை அறிக்கையை அடிப்படையாக வைத்து போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை நடத்த திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.